மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிப்பியில் ஒரு அருமையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ருசி செமையாக இருக்கும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கண்டிப்பாக நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பொடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி லைட்டாக சென்டரில் மட்டும் கீறிக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து 2 வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ மீனுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷமாவது இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பொடி அளவுக்கு புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாகவும் நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிசாறை சேர்த்துக்கலாம். நம்ம மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புளியை தண்ணியில் போட்டு வச்சுருந்திங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ தான் நம்ம ட்ரக் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி நார்மல் வாட்டரில் செய்ய போகிறது கிடையாது. மீன் குழம்பு இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியில் மட்டும்தான் சேர்த்து பண்ண போகிறோம். அதுவும் திக்கான தண்ணியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு களைஞ்சி அதை கீழே விட்டுட்டு அடுத்தது தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும், ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நார்மல் தண்ணியில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்து பண்ணும்போது அதோட சுவை ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி வாழையும் தலைப்பகுதியும் மட்டும் நான் போட்டுக்கிறேன். கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வாழும் தலையும் சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் கரையாது, அதனால தான் கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை சேர்த்துடுறது. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடியே தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அதுக்கப்புறம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி நான் கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கரெக்டாக 1 கிலோ அளவுக்கு கிழங்கா மீன் வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம விட்ட நல்லா பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம மீன் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த மீன் வாங்கியிருந்தாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அரிசி களைஞ்ச தண்ணி யூஸ் பண்ணி குழம்போட ருசி செம்மையாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கரண்டி போட்டு கிளறாமல் சும்மா மேலாப்பில் ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, மீன் கரைய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா மீன் வெந்து வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கரைய ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா உடைய ஆரம்பிச்சிடும் எல்லா மீனும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மேலே கருவேப்பிலை துளி போட்டு இறக்கிற வேண்டியதான். கம்மன்னு சூப்பராக ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.